அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்டிசி சார்பாக டிரைவர் கம் கண்டக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான எழுத்து தேர்வு நடந்தது. அதுக்கப்புறம் அதற்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்தோம். அடுத்த கட்டமாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்போ ஓவரால் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து இப்போ வந்து கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கால் லெட்டர் மீன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக நிறையா பேருக்கு வந்து கால் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகிருக்கிறதா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒரு 100 பேருக்கு மேலே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழக போக்குவரத்து துறை வந்து முதல் முறையாக எழுத்து தேர்வு ப்ளஸ் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி நடத்தியிருக்காங்க. ரூபா வந்து யார்ட்டையும் வந்து வாங்க கிடையாது. ஸோ நேர்மையான முறையில் இந்த முறை வந்து எஸ்சிடிசி வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாராலையும் வந்து பெரிதாக பார்க்கப்படுது. செலக்ட் ஆன கேண்டிடேட்டுடைய மன மகிழ்ச்சியை வந்து நம்மளால் ரெக்டிஃபை பண்ணவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நான் வந்து முதல் முறையாக என் வீட்டில் வந்து அரசு வேலைக்கு நான் போகிறேன், ஸோ எனக்கு இந்த டிரைவர் வேலை கிடச்சிருக்குன்றதோ ஒரு பெருமையாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் கண்டக்டருக்கு ரூபா காசு நான் யார்ட்டையும் கொடுக்கல. எக்ஸாமினேஷன் எழுதினேன், எக்ஸாம் ப்ளஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். என்னுடைய லைசன்ஸ் நான் வந்து அங்கே வந்து கொடுத்தேன். ஸ்கில் டெஸ்ட் நல்லாவே பண்ணியிருந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இன்டர்வியூ லெட்டராக, அதாவது இந்த ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டரில் கூடுதல் தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரைக்கப்பட்டு செய்தித்தாள் விளம்பரத்தின் அடிப்படையில் இணையதளம் மூலமாக விண்ணப்பித்துள்ள நீவீர் 19/11/2023 அன்று நடத்தப்பட்ட எழுத்து தேர்விலும் பங்கேற்றுள்ளீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 19/11 அன்றைக்கி வந்து எக்ஸாமினேஷன் நடந்தது. அந்த எக்ஸாமினேஷன் முடித்து அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்லாம் முடித்து இப்போ ஃபைனலாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு செக்ரட்டரியேட் போயிட்டு அங்கேருந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு, உடற்தகுதி, நேர்காணல் உள்ளிட்ட தேர்வுகளிலும் பங்கேற்றுள்ளீர்கள். எழுத்து தேர்வு மற்றும் மேற்படி தேர்வுகளில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் நீவீர் தினக்கூலி டெய்லி பெய்டு அடிப்படையில் ஓட்டுநர் உடன் நடத்துனர் பணி நியமனத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்திருக்கும். ஏன்னா வந்து எந்த வித அப்ரோச்சுமே இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு ஆர்டர் அப்படின்றது ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் செலக்ட் ஆனவங்க. ஸோ நீவீர் இந்த உத்தரவு கிடைக்கப்பெற்றவுடன் கீழ் குறித்துள்ள சான்றிதழ்களுடன் துணை மேலாளர் திருச்சி அவர்கள் முன்னிலையில் பயிற்சிக்கு ஆஜராக வேண்டும் வச்சுருக்காங்க. இவங்களுக்கான ட்ரைனிங் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்டணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தங்களின் பிறந்த தேதி, ஜாதி சான்றிதழ், கல்வி தகுதி, ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, வாக்காளர் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றிற்கான அசல் சான்றிதழ்கள் மற்றும் மேலொப்பம் செய்யப்பட்ட உண்மை நகல் ஒன்றுடன் தற்போது எடுக்கப்பட்டுள்ள சீருடையில் உள்ள 3 பாஸ்போர்ட் அளவு நிலப்படங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழில் 2 வெவ்வேறு பொறுப்புள்ள நபர்களிடமிருந்து அரசிதழில் பதிவு பெற்றவங்கள்ட்ட அட்டஸ்டட் வாங்கணுன்றதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பாலிசிலாம் சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பாலிசி, ஜெராக்ஸ் நகல், அப்புறம் வந்து மேலும் வசிப்பிடத்தின் எல்லைக்குட்பட்ட மாவட்ட காவல் அதிகாரியிலிருந்து வழக்கு எதுவும் இல்லை தான் அந்த சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே வந்து எந்தவித எஃப்ஐஆரும் இல்லை அப்படின்றத வந்து கம்பல்சரியாக வந்து கொடுத்தாகணும். எந்த ஒரு அரசு பணிக்காக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேலே வந்து வழக்குகள் இருக்கக்கூடாது. அதை நான் ஆல்ரெடியாக வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எஃப்ஐஆர் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பணி அப்படின்றது வந்து உங்களுக்கு தட்டி பறி போயிடும். ஸோ அதனால் எஃப்ஐஆர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எந்த அரசு பணிக்காக இருந்தாலும் சரி, இதுன்னு சொல்லலை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். அரசு மருத்துவ அலுவலரிடமிருந்து உடல் தகுதி சான்றிதழும் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீர் புத்தாக்க வகுப்பு கட்டணமாக, ஸோ இந்த ட்ரைனிங்காக நீங்கள் வந்து ஒரு 6000 ரூபா வந்து உமது தனி பதிவேட்டுக்காக ரூபாய் 100ம், சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மருத்துவம், பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்காக ரூபாய் 20,000ம் அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கியில், ஸோ டெபாசிட் வந்து டிடி எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 26,100 ரூபா மொத்தம் வந்து டெபாசிட் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடாவது சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6,100 ரூபா, 20,000 ரூபா வந்து கீழே இயக்குனர் சாலை போக்குவரத்து நிறுவனம் சென்னை. ஸோ இதில் ரெண்டுத்துக்குமே வந்து டிடி எடுத்து மாற்றத்தக்க வகையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி தொகையை செலுத்த தவறினால் பயிற்சிக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. ஸோ இது வந்து ட்ரைனிங்கான ஒரு அமௌண்ட்டு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருமே எல்லா துறைகள்லையுமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டிரைவர் கம் கண்டக்டருக்கான டெபாசிட் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபீஸாக கூட நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். ஸோ இது ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா இது ஃபஸ்ட் டைமாக பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோவா அந்த டீட்டெயில்ஸ் தெரியல. உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போக்குவரத்து கழகத்தை சார்ந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் 2 மாதம்
ஸோ 2 மாதம் வந்து 2 மாதம் அல்லது தேவைக்கேற்ப பயிற்சியை பெறணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஜென்ரலாக டிரைவிங் பண்ணுறது வேறு, இந்த அரசு போக்குவரத்தை வந்து ஓட்டுறது வேறு. ஸோ அந்த ஒரு பயிற்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சியை திருப்தியாக முடிக்கவில்லை எனில் மீண்டும் பயிற்சி காலம் நீட்டிக்கப்படும். ஸோ பயிற்சியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை செப்பரேட்டாக பண்ணல அப்படின்னா அதற்கான டைமிங்கும் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பயிற்சி காலத்தில் வந்து எவ்வித உதவித்தொகை, பயணப்படி மற்றும் இதர படிகள் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. 2 மாத காலம் வந்து பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி காலத்தினை திருப்திகரமாக முடித்த பின்னர் இப்போக்குவரத்து கழகத்தின் ஆளுகைக்குட்பட்ட எந்த இடத்திலும் பணிபுரிவதற்காக அனுப்பப்படலாம் சொல்லியிருக்காங்க. இப்போக்குவரத்து கழகத்தின் நிலையினை பொதுப்பணி விதிகள், உத்தரவுகள், விதிகள் மற்றும் சட்டத்திற்குட்பட்டு நடக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தின் எல்லைக்குட்பட்ட எந்த இடத்திலும் பணியிடமாற்றம் செய்யப்பட கட்டுப்பட்டவர் ஆவர்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட வயது, கல்வி சான்றிதழ், அனுபவம் சான்று என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இக்கழகத்தில் நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியற்றவர் ஆகிய எந்த இதுக்குமே வந்து இப்போ வந்து இது வந்து பென்ஷன் வந்து கிடையாது. அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் 1/4/2023 பிறகு பணி நியமனம் செய்யப்படுவதால் நீர் கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் என்று கீழ் கொண்டு வரப்படுகிறீர்கள்னு சொல்கிறாங்க. வேறு ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, அதுபடி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் பயிற்சியை வந்து திருப்திகரமாக முடித்த பின்னர் காரைக்குடியில் பணிபுரிய அனுமதிக்கப்படுகிறீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்குடியில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறாங்க. இது வந்து மென்ஷன் பண்ணி ஒருவருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கால் லெட்டர் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த லெட்டர், ஸோ கால் லெட்டர் மீன்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்ததாக வந்து டிஎன்எஸ்டிசி வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து டிஎன்எஸ்டிசியும் இதே மாதிரியான முறையில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்கன்றதையும் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியான செய்தியாக வந்து பதிவு செய்கிறேன். தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலை வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.